சேலம் ஆட்சியர் அலுவலகம் அருகே வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில துணைத் தலைவர் அர்த்தநாரி தலைமையில் நடைபெற்றது. இதில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் உள்ளிட்ட 40,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இந்த 8 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி இன்னைக்கு போராடி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னவென்று சொன்னால், பேரிடர் காலங்களிலும் கனிம கொள்ளையை தடுக்கின்ற சூழ்நிலையிலும் தேர்தல் காலங்களிலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை கையாளும் போது எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எனவே கிராம உதவியாளர் முதல் மேலாளவை அலுவலர் ஒன்றி அலுவலர் உள்ளிட்ட வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு வட்டாட்சியர் வரை சிறப்பு பாதுகாப்பு சட்டத்தை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கின்றோம். அதே போல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய நில அளவைத்துறை காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தோம். அதே போல அதீத பணி நெருக்கடி, போதிய பணியிடங்கள் நிரப்பப்படாததால் அதீத பணி நெருக்கடி எங்களுக்கு ஏற்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக மன அழுத்தம் ஏற்படுகிறது. அதிகாரிகளும் தமிழ்நாடு அரசும் எங்களுடைய பணிச்சுமையை கருத்தில் கொண்டு எங்களுக்கு நெருக்கடி கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தோம். அதே போல இன்று கருணை அடிப்படை பணி நியமனம் என்பது முத்தமிழர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட மகத்தான திட்டம். அந்த திட்டம் இன்று 25% 5% குறைக்கப்பட்டது. அதனை மீண்டும் எங்களுக்கு 25% உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து நாங்கள் போராடி பிரிந்து தனித்தனியாக போராடி கொண்டிருந்த இந்த வருவாய்த்துறை அமைப்புகள் இன்று 5 சங்கங்களும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கம். அதன் அடிப்படையில் இந்த 8 அம்ச கோரிக்கைகள் என்பது எவ்வளவு பணியிடங்கள் காலியா இருக்கு? இல்ல, தமிழ்நாடு வருவாய்த்துறை எடுத்து ஒரு 6000 பணியிடங்களுக்கு மேல காலியா இருக்குது. கிராம உதவியாளர்ல இருந்து நில அளவை துறை மற்றும் எங்களுடைய வருவாய்த்துறை இதெல்லாம் சேர்ந்து ஏற்கனவே அலுவலக உதவியாளர் பணியிடம் 2200க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலி படம் இருந்து கொண்டு அது நிரப்ப தொடர்ந்து கோரிக்கை வைத்து இதுவரை அது நிரப்பப்படவில்லை. அதே போல கிராம உதவியாளர் பணியிடம் காலியாக இருந்து கொண்டு காலி பணியிடங்கள் அதிகமாக பணி சிறப்பு திட்டங்களுக்கான புதிய பணியிடங்கள் போராடி தடுக்கும் போது அதே போல கிராம புதிய பணியிடம் 6 லட்சம் பணியிடங்கள் காலியாக இருக்குது அரசு. ஆனா தமிழ்நாடு தேர்வாணையம் 5000 பேருக்கு இது எப்படி ஏற்றுக்கொள்ள? 6 லட்சம் பணியிடங்கள் அரசு துறை காலியாக இருக்கும் பொழுது 6 லட்சம் பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தலாம். ஆனா அதை விடுத்து இந்த அரசாங்கம் என்பது தொடர்ந்து காலி பணியிடம் நிரப்புவதை விட்டு வெளிமுகமை ஆட்குறைப்பு இந்த அதே நிலவரத்துறையில பாத்தீங்கன்னா தொடர்ந்து பிரைவேட் ஏஜென்சி வெளிமுகம் மூலமா ஆட்களை நிரப்பி இந்த பணி நெருக்கடி தற்பொழுது அவர்கள் செய்த வேலை மீண்டும் காலமுறை ஊதியத்தில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சர்வே அளவர்கள் மீண்டும் பணி செய்கிறார்கள். அதே போல கிராம உதவியாளருக்கு புதிதாக நியமனம் இருக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் என்று ஒரு திட்டத்தை அறிவித்திருக்காங்க. அதுல சிபிஎஸும் இருக்கு. நாங்கள் ஏற்கனவே பழைய ஓய்வு திட்டம் வழங்க வேண்டும் கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருக்கிறோம். அந்த சூழ்நிலையில சிறப்பு காலமுறை ஊதியம் என்றதை நேற்று கூட சட்டசபையில ஒரு அறிவிப்பு ஒரு ஜீவோ வந்திருக்கு. கிராம ஊழியர்களுக்கு கருணை அடிப்படை அதுல எந்த முகாந்திரமும் இல்லை. அந்த 5% அவங்க வரவே முடியாது. அப்படி வந்தாலும் அவங்க எந்த பணியிடம் கொடுப்பதான தெளிவுரை இல்லை. கிராம உதவியாளர் ஊழியராக பணி செய்துவிட்டு அவர் பணியில் இருக்கும் போது இருந்தால் அவர் வாரிசுகளுக்கு கல்வியின் அடிப்படையிலே இவ்வளவு நாள் வழங்கப்பட்டிருந்துச்சு. ஆனா அந்த அரசாணையை படிக்கும் பொழுது மீண்டும் அவரு கிராம ஊழியராக வேலை செய்து இறந்தால் மீண்டும் அவர் கிராம ஊழியராக பணி செய்ய வேண்டும் என்ற எண்ண தோற்றத்தை அதை ஏற்றுக்கிறார். ஆக இது ஏற்றுக்கொள்ள முடியாது. தெளிவாக நாம் எப்பொழுது 25% அதே சதவீதத்துல எங்களுக்கு இந்த கருணை அடிப்படை பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கோம். அதன் அடிப்படையில் எங்களுடைய கூட்டமைப்பானது இன்று முதற்கட்ட போராட்டத்தை நடத்தியிருக்கிறது. அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் உயர்மட்டக்குழு கூடி இந்த போராட்டத்தை அறிவிப்போம். தமிழ்நாடு வருவாய்த்துறை மாநில துணைத் தலைவர் வே. அர்த்தநாரி.